என்ன வைக்கலமா? அவசரமா ஏதோ பேசணும்னு போன் பண்ணி வர சொன்னீங்க, நானும் வந்துட்டேன். ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனா பேச மாட்டேங்கிறீங்க. என்னம்மா விஷயம்? ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கணும். அதை கேட்கலாமா வேணாமான்னு ஒரு சின்ன தயக்கம். அதான். தயக்கமா? அதுவும் என்கிட்டயா? ஏமா, நான் என்ன உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஆளா? உங்க புருஷனோட நண்பன்மா, என்கிட்ட பேசுறதுல என்ன தயக்கம்? அது என் மகன் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல உங்க குடும்பமும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதான் எப்படி கேக்குறதுன்னு தயங்கிட்டு இருக்கேன். எதா இருந்தாலும் தயக்கம் இல்லாம கேளுங்கம்மா. சரிங்க. இதுக்கு மேல மறைச்சு வச்சாலும் அது உங்களுக்கு மரியாதை இல்லை. நான் நேராவே கேக்குறேன். கௌரியோட அம்மா அன்னக்கொடி உங்க தம்பியோட 2வது சம்சாரமா? இந்த விஷயத்தை தான் எப்படி கேக்குறதுன்னு தெரியாம தயங்கி தயங்கி உட்கார்ந்துட்டு இருந்தேன். நம்ம ஸ்ரீனிவாசன் இருக்காரே, அவர்தான் கௌரி பத்தி சொன்னாரு. அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாமா, அந்த குடும்பத்தாலதான் எங்க கௌரவமே பாழா போயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி அன்னக்குடி என் தம்பிக்கு 2ஆம் தாரம் தான். ஆனா குணத்துல அவ 4ஆம் தாரம். என் தம்பி பொழைக்க போன இடத்துல அந்த அன்னக்குடியை சேர்த்துக்கிட்டாமா. அதுக்காக நாங்க அந்த குடும்பத்தை சேர்த்துக்கவே இல்லை. அந்த அன்னக்குடி வரும்போது 4 பொண்ணுங்களோட வந்தா. அவளோட பூர்வீகம் எல்லாம் கேரளாமா. அதனால அவ என்ன மாயஜாலம் மந்திரம் பண்ணாலோ தெரியல, என் தம்பி அவளே கெதின்னு கிடக்குறாமா. பாண்டியம்மா எங்க குடும்பத்தோட குத்து விளக்குமா. அவளாலதான் எங்க வம்சத்துக்கே பேரு. என் தம்பி அவளோட வாழாம 4 குழந்தைங்களோட வந்த 2வது பொண்டாட்டி கூட வாழ்றான். சொன்னா கேட்கவும் மாட்டாங்கறாமா. அந்த அன்னக்கோடி விஷயத்துல பாண்டியம்மா எதுவுமே கேட்கலையா? சரியா போச்சு போங்கம்மா. அந்த அன்னக்குடி குடும்பத்துக்கு முழு ஆதரவே இந்த பாண்டியம்மா தாமா. ஆதரவா இருக்காங்களா? ஆமாம்மா, அந்த அன்னக்குடிய அவளையும் வசியம் பண்ணி கட்டி போட்டு வச்சிருக்கா. பாண்டியம்மாவோட மொத்த சொத்தையும் அவ பேர்ல மாத்திக்கிட்டு மான மரியாதையோட வாழ்ற எங்களை தெருவுக்கு கொண்டு வரதாமா அவளோட நோக்கம். அதனாலதான் அந்த கௌரி சும்மா இருந்த திலகாவை தூண்டி விட்டு என் மக தங்கதுரைய இந்த ஊருக்கு முன்னாடி குற்றவாளியா நிறுத்தினா. அடேங்கப்பா, பயங்கர பிளானா எல்லாம் இருக்கு. ஆமாம்மா, அந்த குடும்பத்தோட குணமே அந்த மாதிரிதாமா. மெல்ல மெல்ல ஊடுருவி புகுந்த வீட்டை தன்னுடைய பிறந்த வீடா மாத்திடுவாங்க. அந்த அன்னக்குடி லேசுப்பட்டவ இல்லம்மா. பெரிய பொண்ண வக்கீலுக்கு படிக்க வச்சவ 2வது பொண்ண போலீஸுக்கு படிக்க வச்சிருக்கானா. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? சட்டம் ஒழுங்க கையில வச்சுக்கிட்டு அந்த அதிகாரத்து மூலமா என் குடும்பத்தோட மானத்தை தெருவுல இழுத்து போடலாமா. அவ ரொம்ப புத்திசாலிமா. கொஞ்சம் கொஞ்சமா விஷம் மாதிரி, கேன்சர் மாதிரி என் குடும்பத்துக்குள்ள ஆக்கிரமிச்சிட்டாமா. இந்த செண்பக பாண்டிய அந்த அன்னக்குடிக்கிட்ட தோத்துட்டேன். இன்னும் யார் யாரெல்லாம் அந்த குடும்பத்தோட மாயவலையில சிக்கி எப்படி எல்லாம் ஏமாற போறாங்களோ தெரியலமா. என் தம்பி ரொம்ப நல்லவன் தான். அவன் சேர்த்துக்கிட்ட குடும்பம் தாமா சரியில்லை. கௌரிக்கு பின்னால இப்படி ஒரு வில்லங்கம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ மேல நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்ததால நானும் எதுவும் சொல்லலமா. இருந்தாலும் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி முன்னாடியே உஷார் படுத்திருக்கலாம்ல. ஏமா இப்ப மட்டும் என்னமா ஆச்சு? ஒண்ணு இல்ல, ஒண்ணும் ஆகல. இருந்தாலும் அவ துரோகியா மாறுற வரைக்கும் நாம முட்டாளா இருந்திருக்க வேண்டாம் இல்லையா? கரெக்டா சொன்னீங்கம்மா. வக்கீலம்மா, இதுக்கு மேல உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்கம்மா. நான் பண்றேன். அப்போ உடனே என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. எனக்கு ஏத்த மாதிரி, இந்த குடும்ப கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மருமகளை கொண்டு வந்து நிறுத்துங்க. சொல்லிட்டீங்களா? என்கிட்ட சொல்லிட்டீங்களா? விட்டுருங்கம்மா, பொறுப்பை என் கையில விட்டுருங்க. நான் பாத்துக்கிறேன். ரொம்ப அடக்கமான, கண்ணியமான, கௌரவமான பொண்ண நானே கொண்டு வந்து உங்களுக்கு மருமகளா நிறுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருங்க, ஒரு நிமிஷம் காஃபி எடுத்து. சரிம்மா.